வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துங்கன்னு தேங்காய் போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் போலி செய்கிறதுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இது 1.5 கப் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பெசரிட்டு பார்க்கலாம். தண்ணி ஊற்றி பெசரி பாருங்க. கையில் ஒட்டணுங்க, இந்த மாதிரி ஒட்டினாதான் நல்லா பதமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டோம். பாருங்கன்னு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி, நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தொடச்சி விட்ருங்க. நல்லா 1 மணி நேரம் அப்படி ஊறட்டும். நல்லா ஊறட்டும். நல்லா பிசைச்சாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இங்கன்னு மாவு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப்பு சர்க்கரை, அதாவது நாட்டு வெல்லங்கன்னு, ஒரு கப்பு துருவிய தேங்காய், அடுத்தது 4 ஏலக்காய். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்கண்ணே. பாருங்கண்ணே, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வீட்டில் இருக்க மிளகுங்க மாவு கவர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நகராக வந்ததுன்னா கொஞ்சம் நெய் தொட்டுக்குங்க. இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூரணம் அதையும் ரெடி பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதையும் நடுவில் வச்சுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி திருப்பி போட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நல்லா சன்னமாக இருந்து ஈவனாக வரணுங்கன்னு. உள்ளே பூரணம் வச்சுருக்கோம்ல, அது நல்லா ஈவனாக வரணும் எல்லா பக்கமும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கன்னு. இது கோதுமை மாவுலையும் பண்ணலாம் நீங்கள். நான் மைதா மாவில் இப்போ பண்ணுறேன். இப்போது காஞ்சிருச்சுக்கண்ணே. தோசைக்கல் வச்சுட்டேன். கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன். உங்களுக்கு ஆயில் பிடிக்கும், நெய் பிடிக்காது அப்படின்னா எண்ணெயிலே செஞ்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சுக்கண்ணே. நம்ம இப்படி தட்டி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இப்படி கல் மேலே போட்டுக்கோங்க. கல் மேலே போட்டு மெதுவாக இதை எடுத்துறேன்.
நல்லா திருப்பி போடணுங்க, நல்லா முருகட்டும். இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்குங்க, எடுத்து அங்கே பாருங்க நல்லா பொல்லி வருது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொல்லி வருதுன்ட்டு. எடுத்துடலாங்கண்ணே. எடுத்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கண்ணே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கண்ணே. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.